எஸ்சி ரிசர்வேஷன்ல சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வரணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துருக்கோம். பட் அகைன் இன்னைக்கு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்ததுனால ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சப் கேட்டகரைசேஷன்? அதில் ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்சிஸ்னா யாரு? ஒரு கேஸ்டா? மல்டிபிள் கேஸ்ட்ல எந்த கேஸ்ட்ல மோஸ்ட் பேக்வர்ட் இருக்காங்களோ, மோஸ்ட் அப்ரோஸ்ட் பீப்புளோ, இல்லை ஒன்னா சேர்த்து ஒரு குரூப்னு சொல்லலாம், இல்லை ஒரு கேட்டகரி. சிமிலர்லி எஸ்டிஸ் இருப்பாங்க, கரெக்டா? இப்போ இவங்க தேவையில்லை, இவங்க வச்சுக்கலாம். அப்போ இந்த எஸ்சி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் என்ன தருது? ரிசர்வேஷன் தருது. பட் அந்த ரிசர்வேஷனை இந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ள இருக்கிற சில டாமினன்ட் குரூப்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க? அந்த எல்லா சீட்டையும் அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்சி கேட்டகரிக்குள்ள இருக்கிற எல்லா கேஸ்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த எஸ் கேட்டகரியே அந்த கேட்டகரிக்குள்ள யார் மோஸ்ட் பேக்வர்டோ, மோஸ்ட் அப்ரோஸ்டோ, யாருக்கு ரிசர்வேஷன் போகவில்லையோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் போற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். அப்ப இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்? சப் கேட்டகரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி மக்களுக்கு 15% ரிசர்வேஷன் அப்படின்னா அந்த 15% ரிசர்வேஷன் யாருக்கு போகும்? யாரும் எடுத்துக்கலாம். அந்த கம்யூனிட்டிஸ்ல அந்த கேஸ்ட்ல யாருக்கு மார்க் வாங்கியிருக்காங்க அவங்க எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் என்ன தெரிய வருது? அது ஓப்பன் காம்படிஷனை விட்டுருந்தா கூட அந்த எஸ்சி கம்யூனிட்டிஸ்குள்ள சில கேஸ்ட் மட்டும் தான் இந்த 15% ரிசர்வேஷனே எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா பண்ணலாம். இப்ப சொல்ல போறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த எஸ்சி கேட்டகரியை மூணா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த குரூப்ல இந்த கேட்டகரியில யார் மோஸ்ட் பேக்வர்ட், ஸோ மோஸ்ட் பேக்வர்ட் ஆஃப் எஸ்சிஸ், அந்த கேஸ்ட்லாம் குரூப் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த 15% ரிசர்வேஷன்ல அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த 15%ல 1% கொடுத்துருக்கலாம். 1%. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல, கண்டிப்பா அவங்க ஒரு சீட் கொடுத்துருணும். அடுத்த குரூப் ரெடி பண்ணலாம். இதே எஸ்சி கேட்டகரியில யார் கொஞ்சம் மாடரேட்லி பேக்வர்ட் இருக்காங்களோ, மாடரேட்லி பேக்வர்ட், அந்த எஸ்சி கேஸ்ட்ல ஒன்னா சேருங்க. அது ஒரு கேட்டகரி, அதாவது அது ஒரு சப் கேட்டகரி, கரெக்டா? இந்த மாடரேட் பேக்வர்டா இருக்கிற எஸ்சிஸ்க்கு நிறைய எஸ்சிஸ் வராங்க. ஸோ ஒரு 9% ரிசர்வேஷன் கொடுத்துடலாம். அடுத்து எஸ்சிஸ்ல யார் பெட்டரா இருக்காங்களோ அவங்க மூணாவது கேட்டகரி, அதாவது எஸ்சின்றது ஒரு கேட்டகரி, அதுல 3 சப் கேட்டகரியா பிடிக்கும், சப் கேட்டகரைசேஷன். அப்ப இந்த மூணாவது சப் கேட்டகரியில இருக்கிற எஸ்சிஸ் மக்கள், எஸ்சிஸ் கேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு 5% ரிசர்வேஷன். அப்ப என்ன ஆகுது? ஒரு 10 சீட் வேகன்சினா அந்த 10 சீட்டு மோஸ்ட் பேக்வர்ட் எஸ்சியும் கிடைக்கும், மாடரேட் எஸ்சியும் கிடைக்கும், டாப் எஸ்சியும் கிடைக்கும். இந்த சிஸ்டம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எது? தெலுங்கானா. ஸோ இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, தெலுங்கானா பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு நோட்டிஃபை தி சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட். இப்போ இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோ அதான் பார்த்தோம் நம்ம. இப்போ நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, தெலுங்கானா பண்ண கேட்டகரைசேஷன். ஒரு எஸ்சி கேட்டகரியை 3 கேட்டகரியா பிரிச்சு 1%, 9%, 5% கொடுக்க போகுது. அப்போ இது வரைக்கும் தெலுங்கானாவில் எஸ்சிக்குன்னு ஒரு கோட்டா இருந்துச்சு, 15% கோட்டா. அந்த சிங்கிள் கோட்டாவை தூக்கிட்டு டிஃபரன்ஷியேட்டட் கோட்டா, ஒவ்வொருத்தவங்க டிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோட்டா. ஸோ அதுக்காக ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. எப்போ? 2025 தெலுங்கானா ஷெட்யூல்டு கேஸ்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷனை ரேஷனலைஸ் பண்றோம். ஸோ தெலுங்கானா Scheduled Caste Rationalization of Reservation Act 2025. So it divides the scheduled caste into 3 subgroups based on their backwardness and their access to opportunities. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த பேசிக் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், ரிவிஷன் பண்றேன். உங்க ஸ்டேட்டுக்குள்ள நிறைய எஸ்சிஸ் இருப்பாங்க. அந்த எஸ்சிஸ் உங்களால சப் கேட்டகரிஸ் தான் பண்ண முடியுமே தவிர நீங்களா ஒரு குரூப் காமிச்சு இதுக்கப்புறம் இந்த குரூப் எம்பிசி கிடையாது, எஸ்சிஸ்னு எஸ்சி கேட்டகரிக்குள்ள ஆட் பண்றதா யாரால முடியாது, ஸ்டேட்டால முடியாது. நான் வச்சுக்கேன், உங்களுக்கு தெரியும். அகைன் பண்றேன். உங்க ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எந்த கம்யூனிட்டி எஸ்சி அப்படின்றது முடிவு பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட் தான் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி யாருக்கு அதிகாரம் இருக்கு? பிரசிடென்ட். அப்ப ஸ்டேட்டுக்கு இருக்கிற அதிகாரம் என்னது? இருக்கிற எஸ்சிஸை மேனேஜ் பண்றது, சப் கேட்டகரைஸ் பண்றது. ஸோ ஆர்டிகல் 341 ஞாபகம் வந்திருக்கணும். ஒரு ஞாபகம் வரலன்னா லட்சுமிகாந்த் புக் எடுத்து இந்த ஏரியா ரிவிஷன் பண்றது. ஸோ 341 கிளாஸ் 1, 341 கிளாஸ் 2 ரெண்டுமே முக்கியம். என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு குரூப், ஏதோ ஒரு கேஸ்ட் அவங்கள ஷெட்யூல்டு லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாரு? கவர்னர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சேர்த்துருவாரு. அப்ப யாரு கன்சிடர் பண்றா? பிரசிடென்ட் இஸ் கன்சிடரிங். அவர் தான் கன்சிடர் பண்றாரு. இந்த குரூப்பை ஆட் பண்ணலாம். அந்த குரூப் எங்க இருக்காங்க? இந்த ஸ்டேட்ல. அந்த ஸ்டேட்டோட கவர்னர் கிட்ட பேசலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு? இவங்களை எஸ்சியில் ஆட் பண்ணலாம், நோட்டிஃபை பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். அடுத்து என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கிட்டு பார்லிமெண்ட் ஒரு பில்லு கொண்டு வந்து அந்த எஸ்சி குரூப்புக்குள்ள அவங்களை ஆட் பண்ணிடும். யாருக்கு பவர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அப்புறம் பார்லிமெண்ட். யாருக்கு பவர் கிடையாது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ பவர் கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஸ்டேட்ஸ் உங்க ஊருக்குள்ள இருக்க கேஸ்ட் குரூப்பை சப் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்ற அதிகாரம் கான்ஸ்டிடியூஷனலே கிடையாது, ஜுடிஷியரி கொடுத்த அதிகாரம். ஆகஸ்ட் மாசம் 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுல, வித்தின் எஸ்சி குரூப், வித்தின் எஸ்டி குரூப் சப் கேட்டகரைசேஷன் பண்ண முடியும். எப்படி ஓபிசில ஒரு கிரீமி லேயர்னு இருக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நீங்க கிரீமி லேயர் உருவாக்க தேவையில்லை, சில பேரை அவாய்ட் பண்ண தேவையில்லை, பட் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புல இருந்தா ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தான் தெலுங்கானா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த 2 வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா சொல்லுங்க? கிறிஸ்டியனிசம். இந்த 2 வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ஹிஸ்டரியை படிக்கிறேன், நம்மளோட வரலாறுல ஏதோ ஒரு ஈவெண்ட் என்ன பண்றேன், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பாக்குறேன், புதிய ஐடியா முன்வைக்கிறேன். அதுக்கு பேர் என்ன? ரீஇன்டர்பிரேஷன். இருக்கிற டெக்ஸ்ட்டை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? லிங்க் பண்ணி டீப் இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறோம். திஸ் இஸ் பாசிட்டிவ். என்ன ரீசன்? We are learning from the history. பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதே ஆளு எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹிஸ்டரியை மாற்ற போறேன். மீனிங் புரிச்சா? ஆல்ரெடி நடந்த ஹிஸ்டரியை நான் ரிவிஷன் பண்ண போறேன் சொல்றேன். எப்படி ரிவிஷன் பண்ண போறேன்? எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போறேன். ஏன் மாற்ற போறேன்? உன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஹிஸ்டரி ஈவெண்ட் வச்சுக்கலாம், ஃபுல்லா ஈவெண்ட். இது மட்டும் தான் கரெக்ட், இது எல்லாமே தப்பு. ஹிஸ்டரியில இவங்க எல்லாருமே நம்மளோட எனிமி, இவங்க மட்டும் தான் கரெக்ட். அதாவது
நான் சொல்றது மட்டும் தான் ட்ரூத் அப்படி பேசுறோம்ல, அது மெயின் பர்பஸ் என்ன? பொலிட்டிக்கல் அஜெண்டா. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இவர் உங்களோட தாத்தா, உங்க வீட்டுல போட்டோ வச்சிருக்கீங்க. என்ன ரீசன்? ஹி இஸ் ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர். இந்தியாவோட ஃப்ரீடமுக்கு போராடி இருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ உங்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய ப்ரைட் இருக்கு. நாளைக்கு ஒருத்தர் வராரு வந்து இந்த போட்டோவை தூக்குங்க, இவரு ஃப்ரீடம் ஃபைட்டரே கிடையாது, இவர் பிக்னிக் போயிட்டு வந்தாரு, இவர் நம்ம நாட்டுக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன ரீசன்? இவர் எதிரியா மாத்துறது வழியாக இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. அப்போ என்ன பண்றாரு? ஹிஸ்டரியை ரிவிஷன் பண்றாரு, இன்டர்பிரட் பண்ணல. தனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட அஜெண்டாக்கு எதெல்லாம் தேவையில்லாதோ, தன்னோட அஜெண்டாவுக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதோ அது எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது. இந்த ரிவிஷனிசம் தான் உலகம் முழுக்க நடக்குது. சேம் பேட்டர்ன். அதுல ஒண்ணு யாரு? இந்தியா. மார்ச் 2025 ஒரு முக்கியமான ஈவெண்ட். இந்தியாவோட எல்லா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கையும் ரிவிஷன் பண்றாங்க, ரிவைஸ் பண்றாங்க. எப்படி? இருக்கிற புக்ல எக்ஸ்ட்ரா நியூ ஃபேக்ட்ஸ் அப்டேட்லாம் பண்ணல, அப்டேஷன் பண்ணல. தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு எதெல்லாம் கரெக்ட் எல்லாம் தப்போ அதுக்கேற்ற மாதிரி எதை தூக்கலாம் எதை வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸ் வேர் ரீரிட்டன் ஃபார் தி ஸ்பெசிஃபிக் அஜெண்டா. எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். எல்லா இந்து மக்களையும் மொபிலைஸ் பண்றதுக்கு பாபர், அவுரங்கசீப் இவங்க 2 பேரும் தப்பான ஆட்கள். இவங்களை நம்ம வரலாற்றுல இருந்தே தூக்கிடணும். தே ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் தி ஹிஸ்டரி. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூல் புக்ல ரிமூவ் பண்ணலாம். ஸ்கூல் புக் முழுக்க யாரெல்லாம் ஹிந்து கிங்ஸோ அவங்களை என்ன பண்ணலாம்? நாம குளோரிஃபை பண்ணலாம். இப்போ ஹிஸ்டரி புக்கை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறது ரிவிஷனிசம். அப்போ உன்னோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீ ஹிஸ்டரியை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதுதான் உருவாக்கும். ஆஸ் வெர்சஸ் தெம். மக்களுக்குள்ள இந்த திங்கிங் உருவாயிடும். நாமெல்லாம் வேற, அவங்க வேற. அவங்க ராஜாக்கள் எல்லாருமே எனிமீஸ். அதாவது சொசைட்டிக்குள்ள சோஷியல் ஹார்மனி வீக் ஆகிடும். இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்? இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகளோட மெயின் கோர் பாயிண்ட் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியை லேர்ன் பண்ணிப்போம். ஹிஸ்ட்ரி நமக்கு டீச்சர் மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்கும். தப்பு சரி பண்ண ட்ரை பண்ணும். பட் இப்போ ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரி ஹஸ் பிகம் தி பேட்டில் ஃபீல்ட். பட் பாயிண்ட் என்னன்னா, எப்பெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியை நம்மளோட அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறோமோ, ட்ரை பண்றோமோ, ரிவிஷன் பண்றோமோ, அப்போ என்ன வரும்? அந்த ஊர்ல கான்ஃபிளிக்ட் வரும். அந்த கான்ஃபிளிக்ட்ல, அந்த சண்டையில், அந்த கலவரத்தில் அதிகம் பாதிக்கப்பட போகிறது ஆர்டினரி பீப்புள் மட்டும்தான். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெருசலம் இருக்குல்ல. அந்த சிட்டி இஸ் நாட் ஏ ரிலிஜியஸ் சிட்டி. ஒரு மத மக்கள் மட்டும் தான் வாழணுன்ற நம்பிக்கை அப்படி கிடையாது. இட் இஸ் a land of multiple faith. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஜூஸ்னு எல்லாரும் தங்கி வாழ்ந்த ஒரு இடம் ஜெருசலம். அதுதான் ரியல் ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரியை முதல் முறையாக ஒருத்தர் மாத்துறாரு. போப் அர்பன் 2. எந்த வருஷம்? 1095. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? 2025. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1095. அந்த காலத்தை சொல்றாரு அவர். 1095 சொல்றாரு. ஜெருசலம் பகுதி யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா? முஸ்லிம்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இந்த லேண்ட் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் சொந்தம். இட் இஸ் தி ஹோலி லேண்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அப்படிதான் ஹிஸ்டரியை போட்டுருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த பகுதியை பிடிக்கணும். அப்ப ஹிஸ்டரியை ஒரு பையஸ்டா யூஸ் பண்ணும்போது என்ன உருவாக்குது? அந்த ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் ரிவிஷனிசம் என்ன உருவாக்குது? ஜெருசலம்ல ஒரு பெரிய மசாக்கர் உருவாக்குது. அது மட்டும் கிடையாது, கிறிஸ்டியன்ஸோட ஃபெய்த்னால நிறைய முஸ்லிம்ஸ், நிறைய ஜீவ்ஸ் இறந்து போறாங்க. அந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க அந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியன் கிங்டம் உருவாச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ்க்கு முஸ்லிம்ஸ்க்கு வார் தொடர்ந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் க்ரூசைட், செகண்ட் க்ரூசைட்னு 9th க்ரூசைட். ஒரு 200 வருஷத்துக்குலாம் வார் நடந்திருக்கு. அப்போ நீங்க யூஸ் பண்ண ஹிஸ்டரி எதை உருவாக்குது? அமைதியை உருவாக்கல, ஹேட்ரடை உருவாக்கி இருக்கு, ரிவெஞ்ச் உருவாக்கி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி ஹிஸ்டரியை இன்டர் பண்ணியிருக்காரா இல்ல பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு பயன்படுத்திருக்காருன்றதை யோசிக்க முடியும். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரிவிஷனிசம் ஆங்கிள் யோசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா தப்புக்கும் காரணம் இவங்க தானே இந்த பிளேமிங் கல்ச்சர் உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர். ஆரியன்ஸ் நாம இப்ப கஷ்டப்படுறோம்னா அதுக்கு என்ன ரீசன்? ஜூஸ், கம்யூனிஸ்ட் இவங்க தான் காரணம். நாம வேற லெவல்ல இருந்தோம், இப்போ ரொம்ப டவுன் ஆயிட்டோம். அப்போ ஒருத்தவங்களோட ஹிஸ்டரியை குளோரிஃபை பண்ணிட்டு அந்த குளோரிஃபிகேஷன் எதிரியா இன்னொருத்தர நிறுத்துறது. தட் இஸ் தி கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ரிவிஷனிசம். அந்த ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் தான் என்ன உருவாக்குது? பெரிய ஜெனோசைட் உருவாக்குது. ஜூஸை நிறைய பேர் பண்றாங்க, கொலை பண்றாங்க. மீனிங் புரிஞ்சா? ஹிஸ்டரியில நிறைய பக்கங்கள் இருக்கு. ஆனா உனக்கு தேவையான பக்கங்களை மட்டும் தான் என்ன பண்ற? நீ படிச்சுக்கிற, யூஸ் பண்ணிக்கிற. செலக்டிவ் மெமரி. உன்னோட செலக்டிவ் மெமரி சொசைட்டில ஒரு கலெக்டிவ் ட்ராஜடி உருவாக்குது, பொதுமக்களை பாதிப்பு ஏற்படுது, கலவரம் உருவாக்குது. வேர்ல்டு வார் 2 உருவாயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகளோட கோர் பாயிண்ட் தான். அண்ட் ஃபைனலி ஆத்தர் எப்படி கன்க்ளூட் பண்றாருன்னா, தி கிரேட்டஸ்ட் சர்வீஸ் we can do to history is not to rewrite it but to learn from it with humility, not hubris. History should be a teacher, not a template. The purpose of understanding the past wrongs is to ensure that they are never repeated. இவங்க என்னோட அம்மா 24/7 வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. பட் இவர் இருக்காருல்ல எங்க அப்பா, அம்மா வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அப்பா ஜாலியாக வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வராரு. அப்போ எங்கள் வீட்டில் பேட்ரியார்கி தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. எங்கள் அம்மா எப்படி 24/7 வீட்டில் கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு எங்கள் அப்பா என்ன பண்றாரு? வெளியே போயிட்டு கஷ்டப்படுறாரு. அவர் ஒர்க் பண்ற இடம் பிளேஸ் இருக்குல்ல, அந்த என்வரான்மெண்டல் சிச்சுவேஷன் சரி கிடையாது, பயங்கரமான வெயில். பட் அந்த ஃபேக்டரியும் ஒர்க் பண்ணிட்டு எங்க ஃபேமிலிக்காக எங்க அம்மாவுக்கும் சேர்த்து தான் அவர் சம்பளம் வாங்கிட்டு தராரு. சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துறாரு. அப்போ எங்கள் அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்களோ சேம் தான் எங்கள் அப்பாவும் ஒரு நாளில் முக்காவாசி வெளியே போயிட்டு ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு காசு எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. அவர் 2 பேருமே லேபர் போடுறாங்க தானே. பட் நீங்க என்ன சொல்றீங்க? எங்கள் ஃபேமிலியை பேட்ரியார்கின்னு சொல்றீங்க. எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. எங்கள் ஃபேமிலி மேலே
எங்க ஃபேமிலி மேல அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி 2 பேருக்குமே ஈக்குவல் லவ் இருக்கு. 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு இதை பேட்ரியார்க்கின்னு சொல்றீங்க? ஸோ இந்த மைனூட் டிஃபரன்ஸை பத்தி தான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் பேசுது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொன்னாரோ அவங்களோட சேம் நெரேட்டிவ்ல அப்படி சொல்லிடுறேன். இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸ் உருவாக்கும் போது, அதாவது ஃபெமினிசம் பத்தி பேசும்போது அந்த கருத்துக்கள்ல சில விஷயங்களை மாத்திக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஆத்தர் சொல்றாங்க. அப்ப எதை சேஞ்ச் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட். இந்த காலத்துல ஃபெமினிஸ்டோட ஸ்ட்ரகிள் வந்து 2 ஆங்கிள் நடக்குது, 2 பிளேஸ்ல நடக்குது, 2 டொமைன்ல நடக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் டொமைன், அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற கேர்ளுக்கு எஜுகேஷன் கிடைக்கல, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல, டொமஸ்டிக் வயலன்ஸ், ரிலிஜியஸ் ரூல்ஸ். அப்ப ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? ஒரு பெண் அடிமை வச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் எதிர்த்து என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ஒரு டிஸ்கோர்ஸ் உருவாக்கணும், ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸ் உருவாக்கணும், கருத்துக்களை உருவாக்கணும். ஸோ இது ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். இன்னொரு ஸ்ட்ரகிள் இருக்கு, இன்டர் பர்சனல் டெரெயின். அதாவது நம்மளோட மைக்ரோ லைஃப்ல, டெய்லி லைஃப்ல, நம்மளோட எவ்ரிடே ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, ஒரு பேரண்ட் வந்து பையனை பார்க்கறதுக்கும் பொண்ணை பார்க்கறதுக்கும், ஃபேமிலிக்குள்ள ஈக்குவலிட்டி இருக்கா இல்லையா, அந்த இன்டர் பர்சனல்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு. 2 டிஸ்கோர்ஸும் தேவை. பட் இந்த டிஸ்கோர்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ரேஷனலாக அனலைஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக உங்களோட பர்சனல் லைஃப் உள்ள எடுத்த உடனே பொலிட்டிக்கல் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட தினசரி லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு என்ன மாறிடும்? பெரிய அப்ரேஷன் ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம டெய்லி லைஃப்ல இன்டர் பர்சனல் லைஃப்குள்ள எப்படி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கோ அட் தி சேம் டைம் அதே லைஃப்குள்ள மியூச்சுவல் லவ்வும் இருக்கு, மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் இருக்கு. இந்த காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கோர்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன் அவுட் ஆஃப் லவ் தன்னோட ஒர்க்கை விட்டுட்டு குழந்தைகளை கேர் பண்ண ஆசைப்படுறாங்க. அவுட் ஆஃப் லவ், நாட் த்ரூ ப்ரெஷர். அவங்களுக்கு எந்த வித ப்ரெஷரும் இல்லை, யாரும் வேலைக்கு போவானான்னு சொல்லல. அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கு, எனக்கு இந்த வீட்டை கேர் பண்ணிக்கிறதுல ஒரு ஆசை இருக்கு. பட் இவங்கள ரொம்ப ஜென்ரலைஸா இல்ல, நீங்க ஃபேமிலிக்குள்ள பேட்ரியார்க்கிய இன்டர்லைஸ் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப ஜென்ரலா ஸ்ட்ரக்சரல் லென்ஸ் வச்சு பாக்குறீங்க. ஸ்ட்ரக்சரல் லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் தெரியாது, கேர் தெரியாது, அஃபெக்ஷன் தெரியாது. எப்படி இந்த வீட்டுல ஒரு உமன் வந்து தன்னோட ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களோ சேம் லைக் தட் அதே வீட்டில் ஒரு மென் என்ன பண்ணுறான்? தன்னோட ஃபுல் டே சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். தன்னோட வைஃப் கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், மேல், ஒரு ஹார்ஷ் கண்டிஷனாக இருந்தாலும், ஒர்க் பண்ணுற இடம் செட் ஆகலனாலும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி சம்பளத்தை கொஞ்சம் புஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்களே, அதுவும் என்ன லேபர்? அதுவும் எமோஷனல் லேபர் தான். தன்னோட ஃபேமிலிக்காக நார்மல் டைமை விட எக்ஸ்ட்ரா புஷ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த எமோஷனல் லேபரை நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணணும்ல. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு கேர்ளுக்கு நடுவில் இருக்கிற இன்இக்வாலிட்டியை பேசுறதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பவர் எப்படி செயல்படுது அப்படின்னு பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ஃபேமிலியில் ஒய்ஃப் நோ சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் அதை எடுத்துக்கிறாரு. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்கள் எந்த விஷயத்தையும் பேட்ரியாக்கே பார்க்கறத விட வித் லவ்ல பாருங்க. நிறைய வீட்டுக்குள்ள சின்ன சின்ன முடிவுகள்லயே நிறைய புரட்சி நடக்குது. எந்த விதமான ஃபெமினிசம் படிக்காமலே, எந்த பெரிய நாலேஜ் இல்லாமலே, ஆர்டினரி ஹோம்ஸ், சின்ன சின்ன வீட்டுக்குள்ள கூட நீங்க குட்டி குட்டி ரெவல்யூஷனரி ஐடியாஸை பார்க்க முடியும். எனக்கு பொண்ணு பிறந்த உடனே அந்த பொண்ணை கலெக்டர் ஆக்க போறேன், ஜட்ஜ் ஆக்க போறேன் அப்படின்னு அப்பா யோசிக்கிறாருல்ல, அந்த ஆர்டினரி ஹோம்குள்ள அந்த கனவு பெரிய கனவு, அது ரெவல்யூஷன். ஒரு ஆர்டர் வீட்டுக்குள்ள வைஃப் சொல்றதுதான் ஹஸ்பண்ட் கேட்டு எல்லா வேலையும் பண்றாரு, பவர் மாறுது. அப்போ பேட்ரியார்க்கியை நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபெமினிசம் பேசும்போது ஒன்று ஸ்ட்ராங்கா பேசுறீங்களா, அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து ஹானர் கில்லிங்க்கு, டிஸ்கிரிமினேஷனுக்கு பேச வேண்டிய வாய்ஸும், கப்பலுக்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை பேச வேண்டிய வாய்ஸும் ஒன்றும் கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலன்னா எல்லா இடத்துலையும் இது என்ன ஆகிடும்? கம்மியாயிடும், டைலூட் ஆகிடும். மீனிங் புரிஞ்சா? ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிற உமன் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஆர்கியூ பண்றதும், ஒரு தலித் உமன் இந்த வில்லேஜ் அவங்க வீட்டில் டாய்லெட் இல்லாம நைட்ல பயந்துக்கிட்டு வெளியே போறாங்கல்ல, இந்த 2 சிச்சுவேஷனும் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபெமினிசம் பேசும்போது ஸ்ட்ரக்சரலையும் இன்டர்பர்சனலையும் குழப்பிக்க வேணாம். இந்த ஃபெமினிசம் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, இது ப்ரிவிலேஜ் டிஸ்கோர்ஸ். அந்த ப்ரிவிலேஜா இருந்துகிட்டு அங்க நீ ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபெமினிசமே முன்வைக்கிற, அந்த ஃபெமினிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு தி சஃபரிங்ஸ் ஆஃப் திஸ் ட்ரைபல் கேர்ள். ஸோ உமன் சப்பரேஷன் பேசும்போது எல்லாத்தையும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ள பார்க்காதீங்க, ஒரே வகையான டிஸ்கோர்ஸை உருவாக்காதீங்க. அப்போ இன்டர்பர்சனல் லெவலில் ஒரு ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸ் உருவாக்கும் போது எதில் இருக்கிற ஒரு மேல் இருக்காருல்ல, அந்த டிஸ்கோர்ஸ் உருவாக்கும் போது எம்பத்தியோட அணுகுங்க, மோனோலாகா இருக்காதீங்க. சில பேருக்கு இப்படி தோணி இருக்கலாம், இந்த ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேட்ரியார்க்கியை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஃபெமினிசம் வீக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சில பேருக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக அவங்க ஃபெமினிசம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அவங்க சொல்ற ஒரு கோர் பாயிண்ட் என்னன்னா, சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபெமினிசம் டிஸ்கோர்ஸ் உருவாக்குறீங்களா, அந்த மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்கோர்ஸ் எஜுகேட்டட், அர்பன், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் உமன் இருக்காங்களே, அந்த உமன் வந்து அவங்க லைஃப்ல அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, அதை வந்து ஃபெமினிசம் ஆங்கிள் ஆர்கியூ பண்றாங்க. அது ஒன்று தான் ஃபெமினிசம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இவங்க கேட்குற டிமாண்டுக்கும் காமன் பீப்புள், ஆர்டினரி பீப்புளுக்கு நடுவில் ஒரு உமன் ஒரு மென்னுக்கு இருக்காங்கல்ல வீட்டில், இந்த 2 உமனும் ஒன்று கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உமன் வந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க என்ன பண்ணலாம்? சைல்டை கேரை பார்த்துக்க வேண்டியது யாரோட வேலை? நானும் ஒர்க் பண்ணிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ, நான் ஏன் பார்த்துக்கணும், நீ பாதி கேர் பண்ணிக்கோ, நீ பாதி கேர் பண்ணிக்கோ, அப்படி ஒரு டிஸ்கோர்ஸ் உருவாக்குறாங்க. இந்த டிஸ்கோர்ஸை ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வீட்டில் அப்ளை பண்ண முடியாது. என்ன ரீசன்? அங்க ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு டயர்டா வரும்போது எனக்கு சாப்பாடு போடும் தான் கேட்பாரு. அப்ப அவரு வந்து எனக்கு சாப்பாடு செய்யுன்னு சொல்றது தட் இஸ் நாட் அப்ரஷன். அப்ப அந்த மேல பார்த்து குழந்தை நான் தானே பார்த்துக்கிட்டேன், நீ மறுபடியும் குழந்தை பார்த்துக்கோ அப்படின்னு இந்த டிஸ்கோர்ஸ் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள காம்ப்ளெக்சிட்டியை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 விஷயத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு மேல் ஃபீமேல் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஃபெமினிசம் பேசணும், பட் இட் ஷுட் பி கம்பேஷனேட் ஃபெமினிசம். அதாவது வீட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ள லவ்க்குள்ள கேருக்குள்ள
மெக்கானிக்கல் ஃபெமினிசம் பேச முடியாது. இதில் இருக்கிற ஹியூமன் இருக்காருல்ல, அந்த ஹியூமனோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட பெயின் அதையும் புரிஞ்சுக்கணும். அந்த கம்பேஷனேட்டோட ஃபெமினிசம் பேசணும். இதான் அவங்களோட பாயிண்ட். இது வந்து சைனாவோட எத்தனை வெஸ்ட், இந்த நார்த் வெஸ்ட் பகுதியில் ஒரு மக்கள் இருக்காங்க. UYGHURS வீகர் சொல்லுவாங்க. வீகர்ஸ் இந்த நார்த் வெஸ்ட் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதிக்கு பேர் வந்து ஜின்ஜியாங். அந்த பகுதியில் வாடுற மக்கள் வந்து வீகர்ஸ். இவங்க பார்டர் எங்க இருக்கு? டுவர்ட்ஸ் வெஸ்ட் இருக்குல்ல, அதனால அவங்க லாங்குவேஜ் வந்து டர்க்கி அண்ட் தே ஆர் முஸ்லீம் பாப்புலேஷன். அப்போ அவங்க யார்? அவங்க சைனாவில் மைனாரிட்டி. சைனாவோட மேஜர் குரூப் என்னது? ஹான் சைனீஸ். அப்போ ஹான் சைனீஸ் பீப்புளோட ஐடென்டிட்டி தான் மெஜாரிட்டி ஐடென்டிட்டி ஆஃப் சைனா. இவங்க மைனாரிட்டி. அதனால இந்த மக்களுக்கு எப்போதுமே சைனா மேல ஒரு எதிர்ப்பு இருக்கும். என்ன எதிர்ப்பு? we are politically excluded. நாங்கள் முஸ்லீம்ஸாக இருக்கோம். we are religiously suppressed in China. culturally erased. மைனாரிட்டினால கவர்மெண்ட் எங்களை மதிக்க மாட்டேங்குது. அதனால இந்த பகுதியில் எங்களுக்கு அட்டானமி தேவை. we need more autonomy in Xinjiang. பட் இந்த பகுதியை சைனா கொடுத்துட முடியாது. யாருக்கு? இந்த மக்களுக்கு. என்ன ரீசன்? இது ஸ்ட்ராட்டஜிக்கலி ட்ரேட் வைஸ் சைனாக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எந்த இடத்துல பார்டர் பண்ணிருக்கு? சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நிறைய இடத்த பார்டர் பண்ணிருக்கு. அப்போ அது வழியாக சில்க் ரூட்டு, ட்ரேட் ரூட் போகிறது முக்கியமானது. அப்போ எவ்வளோதான் நம்ம ஆர்கியூ பண்ணாலும் சைனா அந்த இடத்த தராது, அட்டானமியே தராது. அப்போ யாரெல்லாம் வந்து வீகர்ஸ், யாரெல்லாம் அந்த பகுதியை அட்டானமி கேட்குறாங்களோ அவங்க பேசுறது என்னது? சைனாவோட செப்பரேட்டிசம் பேசுகிறாங்க. நாங்கள் அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வாய்ஸ் எழுப்புற அந்த மக்கள் என்ன பண்ணுது? கவர்மெண்ட் கிராக் டவுன் பண்ணுது. இவ்வளோ ஒடுக்க முடியுமோ ஒடுக்க முடியுது. 1 மில்லியன் மக்கள் டீடைன்டு பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்போஸ்ட் பேன் ஆன் இஸ்லாமிக் ட்ரெஸ்ஸஸ், அவங்களோட ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங், வீகரோட லாங்குவேஜ் ஸ்கூல்ஸில் இதெல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது ரொம்ப சின்னது தான். அவங்க ட்ரெஸ்ஸு, ஃபாஸ்டிங்கு, ஸ்கூலில் லாங்குவேஜ் இல்லை. அந்த பெண்களை வந்து ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன், அவங்க ஜென்ரேஷன் வளரக்கூடாது. ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன், சிம்பிளாக சொல்லணும்னா கல்ச்சுரல் ஜினோசைட் நடந்திருக்கு. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? சரி நான் பிடிக்காது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த மக்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்களே, ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. ஈஸ்ட் டர்கிஸ்தான் இஸ்லாமிக் மூவ்மெண்ட். ரொம்ப சிம்பிளா ETIM, ஈஸ்ட் டர்கிஸ்தான் இஸ்லாமிக் மூவ்மெண்ட். யோசிக்க முடியல, டர்க்கி பார்டர் இருக்காங்க இஸ்லாம் பீப்புள். அவங்க இந்த குரூப்பை சைனீஸ் என்ன பார்க்குது? டெரரிஸ்டா பார்க்குது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும்? அந்த குரூப் அட்டாக் பண்ணும். இந்த குரூப் என்ன பண்ணிருக்குன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சிரியாவுக்கு போயிடுச்சு. இப்போ சிரியாவில் அசாட் கவர்மெண்ட் இருந்துச்சுல, அந்த அசாட் கவர்மெண்ட் தூக்கிட்டு இந்த குரூப் என்ன பண்ணிருக்குன்னா ஆட்சி பிடிக்குது. அப்போ யாருக்கு ஆபத்து? சைனாக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? இந்த வெஸ்ட் ஏஷியாவில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. எப்படி வந்து வெஸ்ட் ஏஷியாவில் அமெரிக்கா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ, சேம் லைக் தட் சைனா வந்து அரப் கண்ட்ரீஸில், எல்லா அரப் கண்ட்ரீஸ்லையும் ட்ரேட் வழியாவோ இல்லை ஹெல்ப் பண்ணியோ இல்லை பீஸ் உருவாக்குற மாதிரி நெகோஷியேட் பண்ணியோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அதில் ஒரு கண்ட்ரி சிரியாவில் அசாட் கவர்மெண்ட் யாருக்கு பிடிக்கும்? சைனாக்கு பிடிக்கும். அதாவது அவரை பிடிக்காது. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா சைனாவோட அந்த குரூப் பார்த்தவங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் அவங்க உள்ள வர மாட்டாங்க. பட் இப்போ அந்த அசாட் கவர்மெண்ட் தூக்கிட்டு அந்த குரூப் அங்கே ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சைனாவுக்கு வெஸ்ட் ஏஷியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கொஞ்சம் குறையும் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் தான் இந்த சென்டர் பேஜ் ஆர்டிகல் ஹெட்லைன் படிங்க. வாட் ஏ போஸ்ட் அசாட் சிரியா மீன்ஸ் ஃபார் சைனா. சிரியாவில் அசாட் கவர்மெண்ட் வச்சு இப்போ மாறிட்டாங்க, அது சைனாக்கு வீக் ஆகும்ல, அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ பேசின கண்டெக்ஸ்ட் போதும். அதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கு, நான் கட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதே குரூப்பை வந்து யூஎஸ்ஏவும் டெரரிஸ்ட் சொல்லியிருக்கு. சைனாவுக்கு பிடிக்காத ஒரு குரூப்பை அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு? டெரரிஸ்ட் தான் சொல்லியிருக்கு. பட் இப்போ மாற்றிடுச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அது நமக்கு யூஸ் ஆகாது. பட் பாயிண்ட் வந்து சைனாவோட நார்த் வெஸ்ட் பகுதியில் ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் இருக்காங்க. அந்த பாப்புலேஷன் சிரியாவில் இருக்காங்க. அதாவது ஒரு குரூப் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க. சைனாவோட ஃபாரின் பாலிசி என்ன சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதுன்னு. அங்கே இருக்க முக்கிய கண்ட்ரிஸ் என்ன? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, எல்லா கண்ட்ரிலையும் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்போதுமே இருக்கும். இப்போ என்ன ஆகுது? சிரியாவில் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, வேற ஒரு ஆள் வராங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனா சொன்னதை கேட்டது UAE, சவுதி அரேபியா. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பை இவங்களுக்கும் பிடிக்காது. இப்போ அந்த குரூப்பே அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மேபி மறுபடியும் என்ன பண்ணலாம்? இந்த குரூப்பை இந்த எல்லா கண்ட்ரிஸும் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ சிரியாவில் கவர்மெண்ட் மாறினதுன்றது இட் இஸ் நாட் ஏ சிரியா ப்ராப்ளம், இட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம் ஃபார் சைனா. நம்மளோட ஃபோனு, லேப்டாப் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிறது என்னது? அடிப்படை என்னது? சிப்பு தானே. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கானா. சிலிக்கான் இஸ் ஒன் ஆஃப் தி செமிகண்டக்டரா. எலக்ட்ரிசிட்டியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும், பாஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிப் இருக்கும், நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கும். அந்த சர்க்யூட்ஸ்ல என்ன மூவ் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அந்த மூவ்மெண்ட்டில் தான் ஃபோன் ஒர்க் ஆகும். ஸோ மேக்ரோ பார்க்கும்போது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே பார்த்தா டீப்பாக போனால் ஒரு சிப்புக்குள்ளே ஒரு சிப்பில் நிறைய சர்க்யூட் இருக்கும். அந்த சர்க்யூட்டுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் என்ன பாயிண்ட்னா, ஒரு சிப்பில் சர்க்யூட்டுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? ஹீட் அதிகமாகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அதோட என்ன ஆகும்? ஹீட் அதிகம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் வெளியே எப்படி தெரியும் நமக்கு? ஃபோனில் ஹீட் ஆகிற மாதிரி தெரியும், கம்ப்யூட்டர் ஹீட் ஆகிற மாதிரி தெரியும். இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம்? அந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரான் மூவ் ஆச்சுல, எலக்ட்ரானுக்கு பதில் லைட்டை மூவ் பண்ணலாம். அதாவது எலக்ட்ரானை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஃபோட்டானை யூஸ் பண்ணலாம். ஃபோட்டான்ஸ் என்னது? லைட்டில் வர்ற பார்ட்டிகல்ஸா. லைட் அடிக்கிறோம்னா லைட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஃபோட்டான்ஸ் இருக்கும். எலக்ட்ரானை விட ஃபோட்டான் பவர் அதிகம். அதாவது நீங்கள் எலக்ட்ரானை வந்து ஒரு மூவ் ஆகுது சர்க்யூட்டுக்குள்ளே, அதை நீங்கள் வந்து ஒரு பைசைக்கிள் வச்சுட்டிங்கன்னா ஃபோட்டானை வந்து ஒரு புல்லட் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் ஆகும். அவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் ஆகணும், ஹீட் அதிகமாகாது. ஸோ எலக்ட்ரானை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அதிகமாக டேட்டாவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கும், எனர்ஜி லாஸும் இருக்காது. இதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டான் மூவ் ஆகிற சிப்ஸ் தான் பயன்படுத்த போகிறாங்க. அதை ஃபோட்டோனிக்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா சிலிக்கான் ஃபோட்டோனிக்ஸ். சிலிக்கான் சிப்பில் மூவ் ஆக போகிற அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி போதில் இன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணிட்டு போதில் த்ரூ ஃபோட்டான், சிலிக்கான் ஃபோட்டோனிக்ஸ். ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அப்படி எப்படி தெரியும்.
எக்ஸாம்ல கேட்பாங்க. ஈவன் ரீசெண்டாக கூட குரூப் நடந்துச்சு இல்லை, இந்த குரூப் ஒன்ல கூட கேட்டிருக்காங்க. நான் லெவல் சொல்கிறேன், யூபிஎஸ்சியில் குரூப் ஒன் இன்டர்வியூல கூட நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறோம்ல, இந்த டேட்டா ஸ்டோரேஜில் ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன? கிளவுட் ஸ்டோரேஜ். இது ஸ்டூடெண்ட் சொன்ன ஆன்சர். கிளவுட் ஸ்டோரேஜை விட இப்போ அட்வான்ஸ் ஒன்று இருக்கு. என்னது? அப்போ நீங்கள் படிக்கிறது சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்டர்வியூ யூஸ் ஆகுது. குரூப் ஒன்ல கேட்குறாங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட்ல ஃபோனோட ஹீட்டிங்கை குறைக்கிறது என்ன பண்ணலாம்? சிப் சர்க்யூட்டுக்குள்ள ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். பட் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ண முடியும்? லைட் அடிச்சா தான் ஆட் பண்ண முடியும். அப்போ லைட் சோர்ஸ் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலாம்? லேசரை பயன்படுத்தலாம். இது அடுத்தடுத்த எவல்யூஷன், இது தேவையில்லை. பட் வாட் இஸ் தி மெயின் கோர் அட்வான்ஸ்மெண்ட் அதை பார்த்துக்கு. ஸோ இப்போ பேசின அப்டேட் வந்து இந்த ஆர்டிகல் தான். ஹெட்டிங் படிக்கல. மினியேச்சர் லேசர் க்ரோன் ஆன் டு சிலிகான் சிப் குட் ரெவல்யூஷனைஸ் தி கம்ப்யூட்டிங். ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுல்ல, பிகாஸ் we are using தி ஃபோட்டான் இந்த சிலிகான் சிப். சோர்ஸஸ் லேசர். ரொம்ப சிம்பிளாக பார்த்துருக்கோம், பட் இன்னும் லாங் டீடைல் தான். அண்ட் இதே டாபிக் உள்ள சிலிகானில் கேலியம் ஆர்சனைடு இது ஒரு அப்டேட் இருக்கு. ட்ரென்ச் ட்ரிக் இது ஒரு டேர்ம் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபியூச்சர் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஒரு ஸ்டார்டிங் க்ளூ கொடுத்துறேன். ஒரு சிப்ல வந்து அந்த ஃபோட்டோ மூவ் ஆகணும்ல, அது என்ன தேவை? லைட் தேவை. அப்போ அதிகப்படியான லைட்டை எமிட் பண்றதுக்கு நம்ம கேலியம் ஆர்சனைடு யூஸ் பண்ணணும். என்ன கேலியம் ஆர்சனைடு? இண்டியம் கேலியம் ஆர்சனைடு. கேலியம் ஆர்சனைடோட ஒரு ஃபார்ம் இண்டியம் கேலியம் ஆர்சனைடு. ஸோ இதை யூஸ் பண்ண என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ராங்கர் லைட் எமிட் பண்ணும். அப்போ நிறைய ஃபோட்டோஸ் எமிட் பண்ணும். மீனிங் புரிச்சா? ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம நார்மலாக லைட் அதிகம் எமிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ராவா கேலியம் ஆர்சனைடு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் செமிகண்டக்டருக்கும் சிலிக்கானுக்கும் மேட்ச் ஆகாது, மிஸ் மேட்ச் ஆகுது, டிஃபெக்ட் ஆகிடும். பட் டிஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு கேலியம் ஆர்சனைடை மாற்றும், இன்னொரு ஃபார்ம் உருவாக்குறோம் இண்டியம் கேலியம் ஆர்சனைடு யூஸ் பண்ணும்போது இந்த சிலிக்கான் சிப்ல ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் வார்த்தை வருது ட்ரென்ச். அதாவது அந்த சிலிக்கான் சிப்ல ஒரு பள்ளம் மாதிரி தோண்டுங்க, ஒரு டீப்பா ஒரு நேரோ ட்ரென்ச் மாதிரி போடுங்க. அந்த ட்ரென்ச்சுக்குள்ள இந்த இண்டியம் கேலியம் ஆர்சனைடு அதை கொட்டுங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு கவர் போடுங்க, சிலிக்கான் டை ஆக்சைடு. அதுக்கு மேலே ஒரு கவர் போடுங்க. இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. இந்த அப்டேட் தான் இந்த ஃபுல் ஆர்டிகல்.